வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் சபரிராஜன். இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதார சிக்கல் இந்தியாவில ரொம்பவே பிரபலம் அடைந்து வருவதா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அதாவது அடிப்படை வசதிகள் கூட இல்லாம பல விளையாட்டு வீரர்கள் கிராமப்புறத்துல இருந்து பலரும் சாதிச்சிருக்காங்க. இது பற்றியும் இன்னும் விரிவாக ஏன் இந்த மாதிரி பொருளாதார சிக்கல் இன்னும் விளையாட்டு வீரர்கள் மத்தியில இருக்குன்ட்டு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய கைப்பந்து அணியின் முன்னாள் வீரர் மற்றும் தமிழக ஜூனியர் அணியின் பயிற்சியாளரான மிஸ்டர் மனோகர் மற்றும் பச்சைபா சாரிங்டன் அகாடமி கால்பந்து அணியின் பயிற்சியாளர் மிஸ்டர் மூர்த்தி சார். வாருங்க சார். சார், அதாவது ஃபர்ஸ்ட் மனோகர் சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல் இன்னும் இருக்கு? ஏன்னா சென்னை போன்ற மெட்ரோ சிட்டில பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வர்றது கம்மி. ஏன்னா இங்க சென்னை போன்ற கோயம்புத்தூர், மதுரை போன்ற சிட்டில இருக்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பசங்க காம்படிஷன் வருது, பசங்க நல்லா படிக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரதே கம்மியா இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்க மேக்சிமம் 90% பாத்தீங்கன்னா ரூரல்ல இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கிறவங்க தான் ஸ்போர்ட்ஸ்ல அலோவ் பண்றதுக்கும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க வரும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷூஸ், சரியான ஃபுட், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நீங்க கிரிக்கெட்ல எடுத்துங்க, ஆங்கிள் ட்விஸ்ட் இந்த 5 டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டேல ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சுன்னா 5th டே ஆட முடியும். அது மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதே வாலிபால்லயோ ஃபுட்பால்லயோ மற்ற இதுல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவனால 3 மேட்ச் ஆட முடியாது. ஏன் அது இல்லன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு கிரிக்கெட்னா அந்த கோச் முழுசா எல்லாமே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அது ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க? சார், கோச்சா நீங்களும் ஒரு ஜூனியர் டீம் கோச்சா இருக்கீங்க, அதை கேட்கறது உங்களோட கடமையா இருக்கும். அது ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது கேட்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அசோசியேஷன்ல இருந்து வரக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஜூனியர் டீம் கூட்டு போயிருந்தேன். ஒரு பையனுக்கான ரயில்ல டிராவல் பண்ணும்போது ஒரு டிஏ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய். ஒரு ரயில்ல ஒரு பிரெட் ஆம்லேட்டோட வேலை 46 ரூபாய் மார்னிங். பட் ஒரு நாளைக்கு ஒரு பையனுக்கு 50 ரூபாய் அலவன்ஸ் கொடுக்கறாங்க. அது ரூல்ஸா இருக்கு. ஒரு தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன்ல ஒரு ரூல்ஸா இருக்கு. பட் அந்த 50 ரூபாயை வச்சுட்டு தான் நான் ஒரு கோச்சா மேனேஜ் பண்ணணும். சோ இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு தெரிந்த பெரிய ஆளுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பணம் வாங்கி கொஞ்சம் செலவு பண்றோம். அது இல்லாம அசோசியேஷன்ல இருக்கிற செக்ரட்டரிஸ் அவங்கள்ட்ட அவங்க அவுட் ஆஃப் கையில இருந்து எனக்கு இப்போ 7,000 8,000 எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி மெடிக்கல். ஏன்னா இப்போ நான் டேராடூன் போயிருந்தேன், நல்ல குளிர். ஒரு மேட்சுக்கு பாத்தீங்கன்னா பெரிய டியூப், ஒரு 3 டியூப் பாடி ஃபுல்லா தேய்ச்சாதான் அவங்களுக்கு வார்ம் ஆகிற சூழ்நிலையே இருக்காது. சோ ஆனா பட் இங்க இருந்து கொடுக்குற 50 ரூபாயிலையும் மெடிக்கல் ஒரு 2,000 ரூபாய் மெடிக்கலுக்காக கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பத்தல. சோ அதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டு செக்ரட்டரிட்ட இப்போ இருக்கிற செக்ரட்டரி கேட்கும்போது அவரு பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரு. கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. பட் அது போதிய பத்தல, இதுவும் பத்தாது. ஏன்னா நான் பயந்து தான் செலவு பண்ணும் பசங்களுக்கு. ஏன்னா இதுக்கு நான் வெளியிலயும் வாங்க முடியாது, இல்ல என் கையில இருந்து செலவு பண்ணும். சார், நீங்க மூர்த்தி சார், நீங்க ரொம்ப வருடமா கால்பந்து அணியின் கால்பந்துக்கு பயிற்சியாளரா இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு சராசரியான ஒரு பிளேயர்ஸ் எந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு பிளேயரோட ஒரு டே லிஸ்ட் எப்படி இருக்கும் சார்? இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் கொஞ்சம் ஏழைகள் ஆடுற கேம் தான். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், வேசர்பாடி, திருவத்தூர், வண்ணாரப்பேட்டை அந்த மாதிரி ஏரியாவில் தான் ஆடுறோம். அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லம் பீப்புள் தான். அவங்களுக்கு ஒரு பூட்டு வாங்கறதுக்கு 450 ரூபாய் 500 ரூபாய் பூட்டு, ஆர்டினரி பூட் நான் சொல்றது. ஜெர்சி, ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரு பாலை 700 ரூபாய். அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து ஒரு நாளைக்கு காலையில பிளேயர் எடுத்து சாப்பிடுறது, அவரோட நீங்க காலைல இருந்து எவ்வளவு ஃபுட்பால்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி நீங்க தமிழ்நாடு டீம் இந்தியா அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள டே டு டே நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய ஃப்ரீ ஸ்பான்சர்ஸ் எல்லாம் உங்க கோச் பிரகாரம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு இப்ப வரணும்னா காலையில ஃபுட் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு? இப்ப நாங்க 200 பாய்ஸ்க்கு ஃப்ரீ கேம்ப் நடத்துறோம். அது ஒரு நாளைக்கு 2,000 rupees ஆகுது. அதாவது பூஸ்ட், ஹார்லிக்ஸ், வீவா அந்த மாதிரி தான் கொடுப்போம். கூட ஒரு பப்ஸோ ஒரு பனானா ஏதோ ஒன்று கொடுப்போம். ஏன்னா லாங்ல இருந்து டிராவல் பண்ணி கேம்புக்கு வரோம். சின்ன பசங்க மார்னிங் ஹவர்ஸ் 6 to 8 அது சம்மர் கேம்ப். அப்போ அவனுக்கு ஃபுட்டு கொடுத்து தான் அனுப்புவோம். ரொம்ப லாங் இருந்து வர பசங்களுக்கு 2 பனானா கொடுப்போம். ஏன்னா வீட்டுக்கு போய் அவன் டிஃபன் பண்ற வரைக்கும் அவனுக்கு ஃபுட்டு கண்டிப்பா வேணும். அதெல்லாம் யோசிச்சு ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி தான் அதை பண்றோம். அது ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் தான் பண்ண முடியும். அதெல்லாம்
அதாவது அவர் சொல்றது வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் அவர் தனியார் நிறுவனமா பண்ணும். இந்த மாதிரி போகும்போது நீங்க பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும்ல சார். மேட்ச்க்குள்ள போகும்போது எப்படி இருந்தாலும் இன்னொரு டீம் பண்ணும்போது இன்னொரு டீம் கிடைக்கும் போது, அதுவும் கிளப் மேட்சஸ் எல்லாம் போகும்போது நீங்களே ஒரு இந்தியா ஆடும்போது மற்ற கிளப் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி, அதுவே ஒரு மைண்ட் செட் டிராபேக்கா இருந்திருக்காது உங்களுக்கு அந்த நிலைமையில? கண்டிப்பா கண்டிப்பா. நானும் ஒரு ரூரல்ல இருந்து வந்த பிளேயர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ கிடையாது. ஷூ இல்லாம ஆடின பிளேயர்னு சொல்லி எனக்கு பேப்பர்லயே ஷூ இல்லாம நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் வந்தது எனக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இந்தியன் பேங்க்ல வேலை கிடைச்ச பிறகும் 1 இயர் ஷூ இல்லாம, ஏன்னா என் சைஸ் கொஞ்சம் 13, அது இங்க கிடைக்கல. பட் எங்க ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் டிவி சுந்தர் வந்து ஆஸ்திரேலியா போகும்போது எனக்காக ஒரு ஷூ வாங்கிட்டு வந்தாரு. என்னோட முதல் ஷூ அது. நான் அதை பெருமையா சொல்லிப்பேன். எங்க ஸ்போர்ட்ஸ் ஆபீசருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுனால எனக்கு இது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. இந்தியன் பேங்க் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா. இப்போ கொஞ்சம் சரியா பண்றது இல்ல. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸே இல்ல ஒரு 10 இயர்ஸா. நிறைய பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் பிளேயர்ஸ் வளரல இல்ல. பிளேயர்ஸ் அடுத்த கட்டமா உங்களுக்கு அடுத்து இன்னும் குவாலிட்டியான பிளேயர்ஸ் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மெயினா வந்து இது பாதிப்பு ஏற்படுது. ஏன் சொல்றதுன்னு கேளுங்க. ஏன்னா எங்களை மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்லயும் டீம் இருந்தது. ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. பிளேயர்ஸ் எப்படியும் ஃபர்ஸ்ட் 6ல ஆடுற மெயின் டீம்ல ஆடுறவங்க பெரிய பேங்க், அது மாதிரி என்எல்சி, இபி, அது மாதிரி ஐசிஎஃப், ரயில்வேஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. செகண்ட் 6ல இருக்கிறவங்க, செகண்ட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டீம்ஸ் இருந்தது. அப்போ டிரான்ஸ்போர்ட் நிறைய நிறுவனங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இருந்தது. அதுல போய் செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ வேலை கிடைக்கலன்னா உன் லைஃப் கேள்விக்குறி ஆயிடுது. ஸ்போர்ட்ஸ்ல போனா பசங்க வந்து சரியா செட்டில் ஆக மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் செட்டில் ஆகல அப்படின்ற போது பேரண்ட்ஸே பயப்படுறாங்க ஸ்போர்ட்ஸ்ல விடுறது. அதனாலதான் குவான்டிட்டி கம்மியாயிருச்சு. சார், ஆனா இப்போ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல ஓபன் இருக்கு. இப்போ பிரைவேட் டீம்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் கூட பிளேயர்ஸ் உருவாக்கிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லன்ட்டு தான். ஏன் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க? யார் வந்து அவங்களை அணுகணும்? ஒரு நீங்க ஒரு பிளேயரா இருந்தா உங்களுக்கு சார்பா ஒரு கோச்சா இல்ல எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க சார். மூர்த்தி சார். சார், இப்போ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, இப்போ கிரிக்கெட்டுக்கு வந்து பணமே வேணாம், பணம் கொட்டுது, ஸ்பான்சர் அவங்களே வழியை வந்து பண்றாங்க. கிரிக்கெட் இருந்தாலும் அவங்க பாடி கரெக்டா பண்றாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆபீஸ் பேரர்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் அணுகி பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே இந்த சென்ட் ஜோசப் ஸ்பான்சர் பண்ணி ஃபெட்லைட்ல, இந்தியாவிலே ஃபெட்லைட் லீக் நடக்குது சென்னையில மட்டும்தான். அது ஸ்பான்சர்ஷிப் போய் பார்த்ததான் நடக்குது. ஆனா தொடர்ந்து போன வருஷம் லீக்கே நடக்கல. அப்ப அது வந்து மெயின்டைன் பண்ணணும். யாரும் போய் பாக்குறதே கிடையாது. பார்த்தா அது ஒரு மாதிரி இது நினைச்சு இவங்க போய் பாக்குறதுல அசோசியேஷன் உட்காந்துட்டு ஃபேன் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு வந்து அகாடமி வச்சுக்கிறோம். நான் போய் ஸ்பான்சரை பாக்குறேன். பார்த்து பிளேயர்ஸ்க்கு ஜெர்சி, ஷார்ட்ஸ் வாங்கி தரோம், கிட் பேக், அவனுக்கு பால் 200 பால் வருஷம் நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். அசோசியேஷன் போய் ஆமா ஸ்பான்சர் பிடிக்கணும் சார், பிடிக்கணும். அது என்ன மாதிரி முயற்சிகள்? அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. போஸ்ட்ல இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு வருஷ காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப மனோகர் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பூட்டு கொடுத்தவர் ஐசிஎஃப் செல்வராஜன், ஐசிஎஃப் பிளேயர் தான், ஸ்டேட் பிளேயர். அப்ப பூட்டு இல்ல, அவர் கொடுத்தப்ப நான் பூட்டே போட்டேன். அப்ப ஒரு பால் வாங்கறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன். மாசமா பணம் சேர்த்து 8 ரூபான்னு சேர்த்து ஒரு பால் வாங்குவேன். இன்னைக்கு எங்க 200 பால் வாங்குறதுனா ஸ்பான்சர்ஷிப் தான் காரணம். அது கண்டிப்பா அது பண்ணி ஆகும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். அதுக்காக பூட்டே உங்களால 2 பேராலையும் மறக்க முடியல. அப்ப எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு பாருங்க. அது இப்ப அவர் சொன்னாரு வந்து நிறைய அசோசியேஷன்ஸ் போய் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கணும். நீங்க வேற எந்த மாதிரியா நினைக்கிறீங்க விளையாட்டு வீரர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இருக்கு, அதை சரியான முறையில பயன்படுத்திக்க மாட்டேறாங்க. எங்க வாலிபாலை பொறுத்த வரைக்கும் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், இது மாதிரி கால்ஸ் குரூப், இது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் அதை முறையா அசோசியேஷன் பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு டைம் ஒரு வேலம்மாள் வந்து ஒரு நேஷனல்ஸ் நடத்தினாங்க. அதை சரியா பயன்படுத்திக்காதனால அவங்க அசோசியேஷன் மேல ஒரு வெறுப்பு. என்ன பண்ணாலும் இவங்க சரியா மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம ஸ்பான்சர்ஸை நல்ல முறையை பயன்படுத்தினா அவங்க வருஷம் கண்டிப்பா ஸ்பான்சரை கண்டினியூ பண்ற அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ என்சிவிசி நடத்தணும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாலிபால் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறோம், எவ்வளவு தூரத்துக்கு மக்கள்கிட்ட பிரபலப்படுத்துறோம் என்ற வியூகத்தை வச்சுதான் அடுத்த முறை ஸ்பான்சர்ஷிப் நமக்கு வரும். நம்ம ஒரு என்சிவிசின்னு ஒரு சென்னை ஸ்பைக்கர்ஸ் ஒரு மேட்ச் நடத்தணும். அதுல பாத்தீங்கன்னா கூட்டம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு பாதி கிரௌட உள்ளே அனுப்ப முடியல, பாதி கிரௌட் வெளியில இருந்துச்சு. சோ அவ்வளவு தூரத்துக்கு பிரபலப்படுத்தினதுனால கண்டிப்பா அந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் போய் அடுத்த டைம் இப்போ ஸ்பான்சர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இது மாதிரி கிடைக்கிற இப்போ ஸ்பான்சர்ஸ் நம்ம அவங்களை டெவலப், அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும் இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட் ரீச் ஆகணும் பப்ளிக்ல.
சோ அது டெவலப் பண்ற அளவுக்கு அசோசியேஷன் பீப்புள்ஸ் வந்து அதை கொஞ்சம் மேல அந்த வாலிபாலையோ ஃபுட்பாலையோ பேஸ்கெட்பாலையோ கொஞ்சம் ஹையர் லெவல்ல கொண்டு போறதுக்கான வழிமுறையை பண்ணா இன்னும் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, இல்லன்னு சொல்லவே முடியாது. அது அவங்களை வந்து ஒழுங்கான முறையில அப்ரோச் பண்ணி ஒழுங்கா அவங்களை எடுத்து வரணும். சார் அடுத்ததா நம்மளோட ஒரு காலர் இருக்கார், ரமேஷ் சார். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம், நான் வாலிபால் கோச் பேசணும். சார் சொல்லுங்க சார். இப்போ வாலிபால் கிரிக்கெட் ஈக்குவலா வாலிபால் இல்ல, அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது, நம்ம இப்ப எங்க ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதி, அங்க நிறைய வாலிபால் வந்து ஒரு 5 டீம் 6 டீம் விளையாண்டு இருப்பாங்க சின்ன கிராமத்துல கூட. சாருக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க முதல்ல அப்பாயின்மெண்ட் வந்துட்டவங்க ஒரு பேங்க்லயே வந்துட்டு மறுபடி அவங்க ஊர்ல போய் அதை ஊக்குவிக்கிறாங்களா, அது ஒரு கேள்வியா இருக்குது. மனோகர் சார் உங்ககிட்ட தான் கேட்டிருக்காரு நினைக்கிறேன், வாலிபால் பத்தி. அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். தஞ்சாவூர், நானும் ஒரு தஞ்சாவூர் மாவட்டக்காரன் தான். காரைக்கால் என்ன ஊரு. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல வடுவூர் ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிளேயராவே உருவாக்கப்பட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் மாவட்டம் வாலிபாலுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். அதுல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இப்ப இந்தியன் பேங்க்ல அப்பாயின்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்டேட் பேங்க்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஐசிஎஃப்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரயில்வேஸ்ல ஸ்டாப் பண்ணியாச்சு, இபில ஸ்டாப் பண்ணியாச்சு, டிரான்ஸ்போர்ட்ல ஸ்டாப் பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஒரு 2 பிளேயர் 3 பிளேயருக்கு தான் வருஷத்துக்கே கிடைக்குது. சோ மிச்சம் இருக்கிற டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் செட்டில் ஆக முடியல. செட்டில் ஆகும் அதை பார்த்து என்ன, அந்த பையன் விளையாண்டான், அவனும் செட்டில் ஆகல. இப்ப என்னைய பார்த்து நிறைய வாலிபாலுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சரி, நம்ம ஊர்ல இருந்து போனா போய் இந்தியன் பேங்க்ல ஆபீசரா இருக்கிறான், இந்தியன் டீம் போனா வெளியூர்லாம் போறான் அப்படின்னு பார்த்து என்னைய பார்த்து வந்தவங்களா இருக்காங்க. இப்போ செட்டில் ஆகாதவங்களை பார்த்து ஐயோ இந்த பையன் மாதிரி போயிடக்கூடாது, அட்லீஸ்ட் நல்லா படிக்கணும், இந்த டிராபேக் வந்து கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, மாநில அரசாங்கம் சார்பு நிறைய போட்டிகள் நடக்குது. அதுக்கு முன்னாடி சார் வணக்கம், நம்மளிடையே வந்து இந்திய ஹாக்கி அணியின் பயிற்சியாளரான பாஸ்கரன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது உங்க காலகட்டத்தில இருந்து தொடர்ந்து வரும் பொருளாதார சிக்கல் வந்து இன்னும் நீடிச்சுட்டே வந்துட்டு இருக்குன்னு ஒரு பல குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு விளையாட்டு துறையில. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதாவது பொருளாதாரத்துக்கும் விளையாட்டுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை என்ன கேட்டா. ஏன்னா இது வந்து இப்போ வளர்ச்சி வர நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப நல்லா முன்னேறது எல்லாத்தையும் சொல்றாங்க. விளையாட்டு மட்டும் ஏன் மேல வரலன்னா, நம்முடைய இதுக்கு முன்னாடி 2-3 அங்க இருக்க சிறப்பு எல்லாம் பேசினாங்க. அதாவது நான் கேட்டிருந்தேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அசோசியேஷன் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஒற்றுமையா வந்து பார்க்க போனா நம்ம ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப கம்மியா இருக்கு எல்லா அசோசியேஷன்லயும், ஸ்டேட் அசோசியேஷன்லயும். ஏன்னா எப்போ இந்த ஆனரரி செக்ரட்டரி, ஆனரரி பிரசிடென்ட், இந்த ஆனரரி ட்ரெஷர் எல்லாம் கண்டிப்பா போகணும். அவங்க எல்லாம் வந்து ஒரு செக்ரட்டரியா வந்து யாரோ ஒரு பிளேயரா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சேலஞ்ச் கொடுத்தாகணும். யாரும் இந்த நாட்டுல வந்து யாருமே ஃப்ரீயா வந்து வேலை செய்ய தயாரா இல்ல. விளையாட்டாவது எதுனாலும் எல்லா கம்பெனில பாத்தீங்கன்னா எவ்ரிடே வர சிஇஓ அவங்க தான் முக்கால்வாசி அந்த நடைமுறையை வருஷத்தோடு மாத்துறாங்க, பிளான் மாத்துறாங்க. அது மாதிரி பிளான் மாற்றக்கூடிய அசோசியேஷன் நம்ம இந்தியாவில இன்னும் வரல. அது நேஷனல் ஃபெடரேஷன் ஆகட்டும், இல்ல செக்ரட்டரி ஆகட்டும், அந்த ஸ்டேட் அசோசியேஷன் அது மாதிரிலாம் உருவானாதான். பார்க்க போனா இப்போ நான் ப்ரொஃபஷனலா இருக்கவங்க தான் இந்த மாதிரி கேம் எல்லாம் வளர்த்துருக்காங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே வாலிபால் நான் நிறைய எல்லா மனவரையும் பார்த்திருக்கேன், நான் எல்லாரையும் எல்லா வெற்றியெல்லாம் பார்த்திருக்கேன், நாப்ஜானும் பார்த்திருக்கேன், எல்லாரையும் பார்த்திருக்கேன். பட் அவங்க எல்லாம் எப்படி ஆடினாங்க, அவங்க சொந்தமா ஆடினாங்க, அந்த காலேஜ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் இப்ப ப்ரொஃபஷனல் போது ஏன் ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்டேட் அசோசியேஷன் உருவாக்கக்கூடாது? நம்பர் 1. நம்பர் 2, அதே ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இந்தியாலே நல்ல பிளேயர்ல இருக்காங்க, அவங்கள ஒரு ரோல் மாடலா ஏன் அவங்க வந்து அம்பாசிடர் பண்ணக்கூடாது? இப்போ ஒரு இந்தியாவுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஸ்டேட் அசோசியேஷன்லயே ஒரு நல்ல ஒரு பிளேயரோ ஒரு பிளேயரோ இல்ல வீராங்கனையோ பண்ணிட்டு அவங்க தான் அம்பாசிடர் ஆஃப் திஸ் வாலிபால் ஸ்டேட் அசோசியேஷன் அப்படி சொல்லணும். அதாவது ஒரு எலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு பிரசிடண்ட் அந்த 10 வருஷம் இருப்பாரு, 20 வருஷம் இருப்பாரு, ஆனா ஒன்னும் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஸ்டேட் அசோசியேஷன்ல பட்ஜெட் வந்து திரும்பவும் நேஷனல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பணம் வாங்குறது அது மாதிரிலாம் நம்ம ஏன் கிரிக்கெட்டை பத்தி நிறைய பேர் ஏன் பேசினா, கிரிக்கெட் வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு காசு கூட யாரும் எதிர்பார்த்து பண்ண ஆரம்பம் சொல்லலாம். இப்போ அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க எவ்ரி இயர் சேஞ்ச் ஐடியாஸ். நம்மளுக்கு ஐடியாஸ் எல்லாம் நிறைய புதுசா கொண்டு வரணும். எல்லா கேம்லயும் வந்துட்டு
பொருளாதாரம் எப்படின்னா அப்படிதாங்க இருக்கும் இந்தியால. ஆனா அதுக்குன்னு விளையாட்டை நம்ம விட்டக்கூடாது. ஏன்னா விளையாட்டுக்குள்ள எங்க போவாங்க, சில பேர் சொன்னாங்க வேலை கிடைக்கல, நிறைய பேர் அதை விட்டாங்க அப்படின்னு. நான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும், நிறைய வந்து டிவில வேலை கொடுத்துருந்தாங்க, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் வேலை கொடுத்துருந்தாங்க, எஃப்சிஐ வேலை கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஷனலா இருந்து நல்ல பிளேயரை உருவாக்கணும். நிறைய வேர்ல்ட் லீக் ஆடலாம். நிறைய என்கிட்ட வாலிபால்ல நிறைய பேர் இட்டாலி லீக் எல்லாம் போய் ஆடி இருக்காங்க. என்கிட்ட ஹாக்கியோட நிறைய பேர் இட்டாலி ஆடி இருக்காங்க, பிரான்ஸ்ல ஆடி இருக்காங்க. அதெல்லாம் உருவாக்குறது கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் தான், எந்த அசோசியேஷன் யாரும் குறை சொல்லாத, பிளீஸ் பிகம் ப்ரொஃபஷனல்ஸ். அப்படி இல்லையா ப்ரொஃபஷனல் கொண்டு வாங்க. மணிக்கும் அந்த ப்ரொஃபஷனலிசம் ஃபாலோ பண்றதுக்கு முக்கியமா அசோசியேஷன் வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரணும்ல சார். அதனால வந்து விளையாட்டு வீரர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அடுத்த கட்ட நிலைக்கு போகாததுக்கு அதுக்கு வந்து சீரமைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் செக்ரட்டரிக்கு சேலரி ஒதுக்கக்கூடாது? செக்ரட்டரிக்கு சேலரி கொடுத்தானா அவர் கரப்ஷன் ஆக மாட்டாரு, அவர் ஓடி ஓடி வேலை செய்வாரு. ஒரு ஆண்டரி செக்ரட்டரி இருந்தா கண்டிப்பா 5 வருஷத்துக்கு ஆண்டரி தான் இருப்பார் அவர். ஏன்னா அவருக்கு வந்து அது ஆண்டரி போஸ்ட், அவர் வேலை மற்ற வேலை பார்த்துட்டு ஒரு இந்தியன் பேர் போய் பார்க்க முடியாது செக்ரட்டரிய. அதுக்கு செக்ரட்டரி உட்காரனாங்க சொல்லுங்க. ஒரு செக்ரட்டரினா 10 to 5 10 to 8 உட்காரணும் ஒரு ஆபீஸ்ல. he should be paid, he should get a vehicle, he should get all powers to conduct tournaments. அப்போ அவர் ஓடி போய் வேலை செய்வார். ஒரு ஆண்டரி வைஸ் பிரசிடென்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது எந்த கம்பெனியாவது, எந்த சிஇஓவாவது எந்த சின்ன கம்பெனில கூட ஒரு ஆண்டரி போஸ்ட் பார்த்திருக்கீங்களா? everybody gets salary, then அந்த கம்பெனி மேல உருவாக்குறான். ஸ்போர்ட்ஸ்ல அந்த லெவல்ல வரணும். கண்டிப்பா அந்த லெவல்ல வந்தா எல்லாரும் வந்து நல்லா விளையாட முடியும். நல்ல அவங்களுடைய சோசியல் லைஃப் மேல வரங்க. விளையாட்டு நான் எவ்வளவுதான் அவார்டு வாங்கணும், சோசியல் லைஃப் மேல வரணும். இப்ப இருக்க பிளேயர்ஸ் அதான் பாக்குறாங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு என்னுடையது, என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அப்படிதான் வந்து எல்லாம் கேள்வி குறி போடுறாங்க எல்லாரும் விளையாட்டுல. அதுக்கு வந்து கண்டிப்பா ஸ்டேட்டஸ் நான் குறை சொல்லவே இல்லை. இது மட்டும் பண்ணிருக்கீங்க, பட் தேர் சேஞ்ச் இட். அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஒண்ணு இல்ல, சவுத் ஜோன் ஃபுட்பால் நடக்குது நேரு ஸ்டேட்ல, நீங்க பாருங்களேன், 20 rupees டிக்கெட் போட்டிருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் அந்த ஸ்டேட் ஃபுட்பால் ஆடுற பசங்களாம் பை நோ தே ஷுட் கெட் 1 lakh per match. ஏன் அதை உருவாக்கல? வந்து நிறைய ப்ரொஃபஷனலிசமா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரியான முயற்சிகளும் எடுக்கிறதுக்கான இந்த விவாதம் நடைபெற்று இருக்குது. சார், நீங்க தொலைபேசி வாயிலாக உங்கள் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததான் இன்னொரு காலர் இருக்காங்க, மதுரையில இருந்து புஷ்பா. வணக்கம் மேடம். புஷ்பா சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. புஷ்பா, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம், நான் வந்து புஷ்பாவுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் வந்து ஹலோ, நான் ரயில்வே ஃபுட்பால் பிளேயர். சொல்லுங்க சார். நான் ரயில்வே ஃபுட்பால் பிளேயர், ரயில்வே சதன் ரயில்வேக்கு விளையாண்டுருக்கேன். ஹலோ சார், மன்னிக்கவும், உங்களுடைய கேள்வி வந்து சரியா பதிவாகல, கொஞ்சம் மீண்டும் கரெக்டா சொல்லுங்க சார். டெக்னிக்கல் ப்ராப்ளமா லைன் கட் ஆயிடுச்சு சார். அதாவது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இவர் பாஸ்கரன் சார் சொன்னாரு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம் ஆகணும் அசோசியேஷன்லாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு ரொட்டீன் லைஃப் இப்போ பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியுது, அவங்க வந்து ஃபுல்லாவே ப்ரொஃபஷனலா ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் ப்ரொஃபஷனல் டாபிக் எடுங்க, அது வந்து நிச்சயமா இந்தியாவில வந்து சாத்துப்படி ஆகுது. ஏன்னா படிப்பு வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கு. நீங்க பல பேரண்ட்ஸை சந்திச்சிருப்பீங்க, அவங்களோட மைண்ட் செட்டப் எந்த மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில? அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு எஸ்சிசி ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாம் வந்து விளையாட முடியுமா ஃபுட்பால்ஸ்? ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க நிலைமை. இல்ல ஏழை பசங்களும் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் இந்தியா போற அளவுக்கு லெவலுக்கு இருக்கா? இல்ல, கண்டிப்பா இதுல பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ், நல்லா ஃபுட்பால் ஆடணும். நம்பர் 1 கேம் ஃபுட்பால் வேர்ல்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இங்கதான் அது 7 கேம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப பொங்கல் வைக்கிறப்போ ஒரு 150 பசங்க ஒரு கிரவுண்ட்ல ஆடுறான், 5 போட்டு லீக் காலையில இருந்து 10 மணி தான் ஆடினுக்கிறான். எந்த பேரண்ட்ஸும் வீட்டுக்கே போல, மதியம் லஞ்ச்லாம் அங்கேயே கொடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்து பசங்க, நான் சொல்றது 7 வயசு 8 வயசு பசங்க, அண்டர் 8 அண்டர் 10, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இந்த டிவியில ஸ்ட்ரெச்சர் உள்ள வர ஒரே கேம் வந்து ஃபுட்பால் தான். மற்ற கேம்னா ஸ்ட்ரெச்சர் வராது, ஃபுட்பால்ல மட்டும் வரும். இப்ப அந்த வீட்டுல அந்த பாட்டி கட்டி பாக்குறப்போ டேஞ்சரஸ் கேம் இது, ரத்தம் அப்படியே விழுவோம், ஜெர்சிலாம் ரத்தமாயிடும், பேரன் வந்து ஹேண்டிகேப் ஆயிடுவான். அவங்களுடைய சப்போர்ட் வந்து பினான்சியலா எப்படி உங்க அசோசியேஷன்ல கலந்து ஃபுட்பால்ல ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. ஏழையா இருக்கிறாங்க, பணக்காரா இருக்கிறாங்க. பையனுடைய ஆம்பிஷன் வந்து நெட் எல்லாம் பார்த்துட்டா நியூ காஸ்டில் போய் ஆடணும், மான்செஸ்டர் ஆடணும், செல்சியாக ஆடணும், அந்த மாதிரிலாம் இருக்குது.
ஒரு பேரண்டே எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, நெக்ஸ்ட் இவன் போகணும்னு சொல்றான் யூகேக்கு, எப்படி என்ன பண்றது அப்படின்னு. ஓகே, அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடிஞ்சிட்டோம், +2 முடிஞ்சிட்டோம், பேசலாம் நாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஆளே காணும். இந்தியாவோட செட்டப் அப்படிதான், அப்பா பிள்ளைய காப்பாற்ற, பிள்ளை சம்பாதிச்சு அப்பாவை காப்பாற்றும். அது மாதிரி ஒரு காலர் இருக்கார் திருவையூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க. ஹலோ சார். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. அதாவது தட்சிணாமூர்த்தி சொல்லுங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து இம்ப்ரூவ் ஆகணும் சார். அந்த கீழே ஃபண்டமெண்டலா கொண்டுட்டு போகாம இவங்க மேல போய் எல்லாம் தேடி எடுத்தா எதுவும் அம்படாது. ரெண்டாவது, எந்த அசோசியேஷன்லயும் ஆபீஸ் பேரா இருக்கிறவங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா கேமை பத்தி தெரியும். மல்டி மில்லியனரும் மல்டி குரோவரும் ஆபீஸ் பேரா இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண முடியலங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஹை ஸ்கூல் லெவல்ல முதல்ல ஃபண்டமெண்டல் கொண்டு வரணும் சார், அதுதான் முக்கியம். அதை செய்யாம இவங்க தவறா மேல மாத்திரம் தேடி பாக்குறாங்க. மேல தேடினா கிடைக்காது, 5 விளையாது, 50 விளையாது. அதனால 5லயே நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கம்ப்ளீட்டா இதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்கூல் பாய்ஸ்ங்கிற நல்ல முறையில கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்க அதன்னில ஸ்கூல்ல இருக்க பிஇடிஸ் அண்ட் பிசிக்கல் டைரக்டர்ஸ் இதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு நிறைய கொடுக்கணும். இதை விட என்ன அப்படின்னா பேரண்ட்டுகளுக்கு முதல்ல அவேர்னஸ் கொடுக்கணும் சார். என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு போனா பையன் படிக்க மாட்டாங்கிற ஒரே எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போனா பையன் படிப்பான், ஸ்போர்ட்ஸுக்கு போனாதான் அவன் படிக்க முடியுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, ஹெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட கரெக்ட் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், பையனுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால ஹெல்த் எஜுகேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் அவசியம். அதனால ஸ்போர்ட்ஸை ஃபண்டமெண்டலி கீழே இருந்து கொண்டு போகணும். கீழே இருந்து அந்த பையனுக்கு ஹெல்த் எஜுகேஷனு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்கும், படிக்க முடியும். தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மீட்டிங் போடும்போது பிஇடியை பேச சொல்லுங்க. பிஇடிக்கு பேசவே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிசிக்கல் டைரக்டருக்கு பேசவே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பேரண்ட்டுக்கு முதல்ல தெளிவுபடுத்தினாதான் இந்த கேம், எந்த கேமையுமே முதல்ல அந்த மனிதன் உருவாக முடியும். அந்த மனிதன் உருவானால்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். இதுதான் சார் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், நிச்சயமா. அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது பள்ளியில மட்டும் கண்டிப்பா அவங்களோட பேசிக்ஸை கண்டிப்பா ரெடி பண்ணிடணும். அது மட்டும் இல்லாம ஆபீஸ் பேரர்ஸ் ஒரு விளையாட்டு போட்டியில இருக்காருன்னா ஸ்டேட் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஏழ்மையா இருக்கிற வீரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்க பற்றி நம்மிடம் அரங்கத்துக்கு இந்திய கைப்பந்து, அதாவது தமிழக கைப்பந்து ஜூனியர் பிரிவு அணியின் பயிற்சியாளர் மனோகர் சார் மற்றும் பச்சை பாஸ் அரிங்டன் ஃபுட்பால் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் மூர்த்தி சார் இருக்கார். நேயர்களே மற்றும் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் சார். அதாவது இதுக்கு முந்தின காலர் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு, அடிப்படையா ஸ்கூல்ஸ்ல பிசிக்கல் எஜுகேஷன் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் அசோசியேஷன்ல அந்த சார்ந்த இப்போ கைப்பந்தோ இல்ல கால்பந்தோ வாலிபாலோ வேற எந்த பாஸ்கெட் பாலா இருந்தாலும் அந்த பிளேயர் ஸ்டேட் லெவல்ல அப்படின்னா அப்பதான் கஷ்டம் தெரியும். ஆனா முதல்ல எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ப்ராப்பரா இருக்காங்களா நீங்க பார்த்த வரைக்கும்? அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ஸ் இருக்கா போதிய வளர்ச்சி? இல்ல, இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரேட்டிங்க்கு ஏத்துறது பத்தி தான் யோசிக்கிறாங்க. எவ்வளவு ரிசல்ட், 100% ரிசல்ட் கொடுக்குறோம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல போறாங்க. அது காலேஜ் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான் 100% முன்னிறுத்தி இதுல கூட பாத்தீங்கன்னா டாப் ஸ்கூல்ஸ்ல போய் சேரணும்னா ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம், இப்ப நீங்க படிச்சதெல்லாம் ஆப்வியஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இருக்கும். ஏன் அந்த மாற்றம் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய கேப் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா மக்களோட மனப்பான்மை தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வாலிபால் என் பையன் வாலிபால் ஆடுறான்றதோட என் பையன் கிரிக்கெட் அவனுக்கு ஆடையே தெரியலனா கூட ஒரு 20,000 ஃபீஸ் கட்டி ஒரு மாசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களே ஒழிய ஒரு நல்ல கோச் வாலிபால் கத்து கொடுக்கறாருன்னா கொஞ்சம் ஃப்ரீயா கொண்டு போய் கூட விட மாட்டாங்க. அது பையனோட இன்ட்ரெஸ்ட் தானே சார், அவருக்கு கிரிக்கெட் பிடிச்சது. இங்கதான் தப்பு பண்ணி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, டைரக்டா டெண்டுல்கர் ஆகணும், எங்க காசு இருக்கு, ஒரு ஃபேமஸ் நிறைய நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டென்னிஸ் ஆடுறான், கிரிக்கெட் ஆடுறான்னு கொஞ்சம் பெருமையா, வாலிபால் அவன் பையன் வாலிபால் ஆடுறான் பக்கத்துட்டு, அந்த மாதிரி ஒரு
இவங்க இரண்டாவது பார்த்தாலும் அந்த எந்த விளையாட்டுனாலும் இப்ப அந்த இப்ப கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா அவங்களுக்கு முக்கியம் என்ன ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிடறாங்க, ஸ்காலர்ஷிப் வருது. இப்ப கிரிக்கெட்னா உடனே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். கைப்பந்துலயே அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர், உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் நிறைய பேர் நேஷனல் லெவல் போயும் இப்ப கூட டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றீங்க. இல்ல காலேஜஸ்ல எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அந்த கேப் இருக்கு? ஏன் நீங்க சொல்லிருந்தீங்க அசோசியேஷன் இந்த மாதிரி சரியா முயற்சிகள், ஏன் அந்த லேக் விழுதுன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி ஸ்டெப் எடுக்கலாம்? அதுதான் அது எப்படின்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபண்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன பேசிக்கலி இந்த ஸ்கூல் லெவல் மேட்சஸ் கூட அந்த டைமிங் மாறாது, ஷெட்யூல் மாறாது. பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காரு மதுரையில இருந்து. சரவணன் சார், உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம் சார், நான் சரவணன் பேசுறேன் சார், மதுரையில இருந்து. சொல்லுங்க சார். என் பொண்ணு சார் ஜிம்னாஸ்டிக் பண்றா சார் மதுரையில. சொல்லுங்க. மகாத்மா மாண்டிசேரி ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல படிக்கிறா சார். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். ஒரு 6 இயர்ஸா ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கா சார். ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த சிபிஎஸ்இ பேட்டர்ன் உள்ளவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஆக்சுவலா சிபிஎஸ்இல ஜிம்னாஸ்டிக்ன்ற ஈவெண்ட் இல்லன்னு சொல்றாங்க சார். சார் அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் பண்றத பத்தி அதுல இருந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் போறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா? இல்ல அவங்களோட பொருளாதார சிக்கல் ஏதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அசோசியேஷன்? இப்ப பொருளாதார சிக்கல் அப்படின்ற முறை சார், இந்த சிபிஎஸ்இ பேட்டர்ன் இந்த ஸ்டேட் போர்டு பேட்டர்ன் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இப்ப எந்த இதையும் விளையாடாம வெறும் அசோசியேஷன் மட்டும் தான் சார் விளையாட முடியுது. ஜிம்னாஸ்டிக் அவங்க அடுத்து வேற விளையாட்டு விளையாட முடியல. 6 வருஷமா ஜிம்னாஸ்டிக்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா சார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன்ல அவரோட டாக்டர் 6 வருஷமா இருந்து எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கல அப்படின்றாரு. சார் நீங்க சொல்லுங்க மூர்த்தி சார், இப்ப கால்பந்துல ஏழ்மையான பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சந்தோஷ் டிராஃபில டாப் 20 ஸ்குவாட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் அந்த வியாசர்பாடி சைட்லயும் ரொம்ப பிளேயர்ஸ், அதுவும் பாரம்பரியமா பச்சைபாஸ் காலேஜ்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. ஒரு வீரருக்கு சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது, என்னென்ன தேவைகள் இருக்கு, அதை எப்படி எல்லாம் அவர் ஃபாலோ பண்ண முடியும் சார்? அது எப்படி அவங்க அசோசியேஷன் சார்பா சால்வ் பண்ண முடியும்? இப்போ கார்த்திக்னு ஒரு பேர் சந்தோஷ் டாப் டீம்ல இருக்காரு. அவர் ஆக்சுவலா மூர் மார்க்கெட்ல தூங்குறது மூர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் தான் குழந்தையா இருக்கும் போது. அப்பா பழைய எலக்ட்ரிக் சாமான் வைக்கிற மூர் மார்க்கெட் வியாபாரி அவர். இன்னைக்கு அந்த பையன் செகண்ட் இப்போ சந்தோஷ் டாப்ல ஆடுறாரு. இன்னைக்கு இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஆடி இருந்தாரு. இப்போ ஐசிபில அவர் அனைவரும் வேலை கொடுத்துருவாங்க. அனைவரும் அது இப்போ அவன் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு ஹாரின்னு ஒரு பிளேயர் பார்த்து அவனுக்கு எல்லாம் பண்ணி எல்லா இதுவும் எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் அவர் தான் பண்ணிருக்காரு. பூட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காரு ஹாரின்றவர். இப்ப அந்த பேர் சந்தோஷ் ஷாப்ல இருக்கிறான். ஆக்சுவலா சந்தோஷ் ஷாப் ரெசிடென்ஷியல் கேம்ப் போடணும். 1.5 மாசமா கேம்புக்கு ஆடி முடிச்சோம்னா வீட்டுக்கு போயிடறான். ஒருத்தர் ரசம் சாப்பிடுவான், ஒருத்தர் பிரியாணி சாப்பிடுவான். மறுநாள் பர்ஃபார்மன்ஸ் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் எக்ஸசைஸ் எல்லாமே ட்ரைனிங். இது சில பேர் தாங்குவோம், சில பேர் தாங்க மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய ஃபுட்டு தான். அப்ப என்ன பண்ணணும், ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி ரெசிடென்ஷியல் கேம்ப் போட்டு அவனை எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நைட்ல ஆப்பிள் மில்க் எல்லாம் கொடுத்து அவன் ஆள் வச்சா நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நம்ம நடத்துறதா இல்ல சந்தோஷ் ஷாப்பில் நம்ம அட்லீஸ்ட் வின் பண்ணே ஆகணும். இங்க இருக்கிற ராம்கோ சிமெண்ட் கேரளாவில் இருக்கிற டீமுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அப்ப இங்க ஸ்பான்சர் இவங்க பார்த்து செய்யணும் சார். ரெசிடென்ஷியல் அட்லீஸ்ட் 15 days போடணும். டீமே 4 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க. எப்படியாது இப்ப ஸ்டேடியத்தில் ஆம்புலன்ஸ் நிக்க வைக்கணும், சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்றதே இல்ல. பிராக்டிஸ் முடிச்சோடனே டீ பிஸ்கெட் சந்தோஷ் டாபி ஸ்டேட் டீமுக்கு எப்படியா சந்தோஷம் வின் பண்ணும். 40 வயசுக்கு அப்புறம் வின் பண்ணோம். அது வின் பண்ண ஆலையும் இப்போ இந்த ஆபீஸ் பேரெல்லாம் சேர்ந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் அது நமக்கு தேவையில்லை. அவர் எடுத்தாச்சு. 72 அப்புறம் 2012 தான் வின் பண்ணோம் சந்தோஷ் டாபி. 40 வயசுக்கு அப்புறம் ரன்னர்ஸ் வின் பண்ணல, ரன்னர்ஸ் தான். இப்போ அவர் இல்ல அந்த அபிஷியல். அவர் என்ன பண்ணாரு, 3 ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சாரு, பிளைட்ல அனுப்பிச்சாரு. ஒவ்வொரு பேருக்கும் 50,000 ரூபாய் கொடுத்தாரு. சின்ன வயசு அபிஷியல். அவங்க சிடிஎஸ்ஆல ஏத்துக்க முடியல, உடனே அவரை காலி பண்ணிட்டாங்க. அதாவது இப்ப என்ன அசோசியேஷன் போய் ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்றதுல இருக்கு. பண்றவனே அவங்க ஸ்பாயில் பண்றாங்க. எப்படி அது பிளேயர்ஸ் தான் சஃபர் ஆகுறான். 365 நாள் 11 மேட்ச் நடக்குது. அசோசியேஷன்ல ஏதாவது குற்றச்சாட்டு எழும்பி இருக்குன்னா பிளேயர் சைடுல போய் கேட்கலாம்ல சார்? இல்ல முன்னாள் கால்பந்து வீரர் பிளேயர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அபிஷியலே தூக்கிடுறாங்க. பிளேயர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணாலும் பழைய வெட்டரன் பிளேயர்ஸ், அதாவது முன்னாள் இந்தியா இவங்கள மாதிரி வெட்டரன் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு சார்ந்து எடுத்து ஏதாவது முயற்சிகள் இருக்கலாம். இப்ப பல அசோசியேஷன், அதாவது கிரிக்கெட் பாத்தீங்கன்னாலும் சரி, இல்ல டென்னிஸ் பாத்தீங்கன்னாலும் ஆல் இந்தியா டென்னிஸ் பிளேயர் அசோசியேஷன், இல்ல டென்னிஸ் வீரர்களுக்கான ஒரு தனிப்பட்ட அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி முயற்சிகள் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டேன்றாங்க சார்? நீங்க சொல்லுங்க. அது இப்போ எடுத்துட்டாங்க. கேரளால பிளேயர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. பிளேயர்ஸ் ஒரு ஸ்டேட் டீமுக்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஆட ஏதோ ஒரு மேட்சுக்கு போனா அந்த பிளேயருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும்ன்றத வரையறுக்கிறாங்க. அதுக்கு கீழே
அந்த பிளேயருக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா, ஒரு அகாமடேஷன்லயோ அது கீழே பண்ணா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பண்ணணும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்றாங்க இல்லையா, ஏன்னா செலவு பண்ற ஆளுங்களுக்கு கம்மி, அந்த ஆளுங்களையே பிரசிடென்டாவும் செக்ரட்டரியாவும் உட்கார வச்சிடறாங்க. அவங்களுக்கு கீழே வாலிபாலையே தெரியாதவங்க தான் ஆபீஸ் பேரரா இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அது இல்லாம அவர் தட்சிணாமூர்த்தி சொன்னாரு, வாலிபால் அசோசியேஷன்னா வாலிபால் சம்பந்தமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வாலிபால் சம்பந்தமா விளையாண்டவங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சு அடுத்த செட் ஆஃப் அசோசியேஷன்ல பேட்ச் வந்து எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்ததா ஒரு காலர் இருக்கார் கடலூர்ல இருந்து ரமேஷ், உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொல்லுங்க ரமேஷ். உலக எங்க கடலூர்ல நகரத்துல மாவட்ட விளையாட்டு அரங்கம் மிகப்பெரிய மைதானம் இருக்கு, எல்லா வசதிகளோட இருக்கு. ஆனா இங்க வந்து அரசு இதுக்கு சரியான கோச்சுகளை வந்து எல்லா துறைக்குமே ஒரு 15-20 துறை இருக்குன்னா அதுல வந்து ஷெட்டிலுக்கு ஒரு சில விளையாட்டுக்கு மட்டும்தான் கோச் வந்து நியமிச்சிருக்கு. பெரும்பான்மையான துறைக்கு வந்து கோச்சே கிடையாது. ஃபுட்பால் கிடையாது, வாலிபால் கிடையாது, அத்லெட்டிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க பசங்க போறானுங்க. இப்ப எல்லாரும் பேரண்ட்ஸ் மேலதான் பெற்றோர்கள் குற்றம் சொல்றீங்க. ஆனா பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் அனுப்புறாங்க மைதானத்துக்கு. ஆனா அங்க போனா சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. அரசு தான் இதுல வந்து முதன்மையான பிரச்சனை. என்னன்னா அரசு வந்து அங்க ஒரு மாவட்டத்துல தலைமை இடத்துலயே இந்த பிரச்சனை இருக்கு. சரியான அந்த துறையில இப்போ வாலிபால்னா வாலிபாலுக்கு கோச் இல்ல கடலூர்ல, ஃபுட்பாலுக்கு கோச் கிடையாது. ஏற்கனவே விளையாண்ட சீனியர் பசங்க செந்தில்னு ஒரு தம்பி, அவன் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய வேலை நேரத்து போக சொல்லி கொடுத்து நடத்திட்டு இருக்கு. அது மாதிரிதான் கடலூர்லயே எப்படின்னா மத்த ஊர்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. நீங்க அரசுதான் இதுக்கு முக்கியமா பொறுப்பேற்றுக்கணும். அதாவது விளையாட்டு ரமேஷ், அதான் நீங்க சொல்லிருக்கீங்க, அதான் கடலூர்ல வந்து பயிற்சியாளர்கள் போதிய அளவிலே இல்ல, அதாவது முதலுக்கே மோசன்ற மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்றதுக்கே இல்லன்ற. ரமேஷ் சொல்றது அப்படி பார்க்க முடியாது. எல்லா இதுக்கும் எல்லா வசதிக்குமே ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய பண்றாங்க. ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறாங்க, ஒரு கோச் போடுறாங்க. அது இல்லாம அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் என்ன பண்றாங்க, ஏன் அந்த இடத்துல இந்த அவங்க ஆபீஸ் பேர்ல ஒரு கோச் நியமனம் பண்ணலாம். அசோசியேஷன் இதுதான் மெயின். இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கவர்மெண்டே வந்து இன்வால்வ் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னா சாத்தியமே கிடையாது. நம்ம அசோசியேஷன் இப்போ டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருக்கு வாலிபால், அங்க செக்ரட்டரி என்ன பண்றாரு, ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இருக்கு, அங்க ஒரு கேம்ப் போடலாம். அங்க ஸ்பான்சர்ஸ் நிறைய, கண்டிப்பா ஒரு கேம்ப் நடத்துறோம் எல்லாருக்கும் கிட் அடிச்சு கொடுங்கன்னா கண்டிப்பா அவர் பேர் போட்டு ஒரு கிட் அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னா ஃபுட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு இவங்க போய் அப்ரோச் பண்ணி அங்க ஒரு கோச் நியமனம் பண்ணும். இதை வந்து நீங்க வாலிபால் ரமேஷ் கேட்கிறேன், இது டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன்ல போயிட்டு யாரு செக்ரட்டரின்னு பார்த்து அங்க வாலிபால் கடலூர்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் இருக்காங்க, என் கூட படிச்சவங்களே இருக்காங்க கடலூர்ல நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் அங்க நியமிச்சு அந்த கேர் எடுக்க சொல்லலாம். இதை வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னா இது இம்பாசிபிள். அதாவது அசோசியேஷன் கிட்ட முதல்ல வந்து வீரர்கள் சார்பாகவும் இல்ல பேரண்ட்ஸ் சார்பாகவும் இல்ல ஒரு விளையாட்டு ஆர்வலராகவும் போயிட்டு ஒரு கோரிக்கை உங்களோட என்னென்ன தவறு நடந்தாலும் அதை வந்து போயிட்டு முன்வைங்க, அது அசோசியேஷன் உடனடியாக தீர்க்கும் அப்படின்னு மனோகர் சொல்லியிருக்காரு. மற்றும் திரையில் திரும் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் இவர்கள் இருவரும். அதாவது சார், அதாவது பாத்தீங்கன்னா முன்னைய காலர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அசோசியேஷன் சார்பா சரியா எடுக்கல, அரசு கிட்ட போகணும். அதே மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம்னு எல்லா இடத்துலயும் இருக்கு, எஸ்டிடி ஆபீசர், ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் எல்லா மாவட்டத்திலயும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஏன் வந்து இந்த ஒரு அசோசியேஷன் வந்து சரியா இயங்கல, அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? என்ன இப்ப பிளேயர்ஸ் கேட்டாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அவங்களோட அடுத்த கட்டம் பாதிக்கப்படும், அதனால பேரண்ட்ஸும் வந்து போக முடியாது, ஒரு சைக்கிளிக் ரொட்டேஷன் மாதிரி தான் இருக்கு. இது ஏன் மெயினா ஸ்டாப் ஆகுது சார்? காலர் ரமேஷ் கேட்டாரு, கிரவுண்ட்லாம் இருக்குது, பயிற்சியாளர் இல்லை அப்படின்னாரு. மனோகர் சார் என்ன சொன்னாரு, அந்த அசோசியேஷன் பயிற்சியாளர் அனுப்பிச்சு கொள்ளலாமே அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆக்சுவலா அசோசியேஷனுக்கும் அந்த எஸ்டிஐடிக்கும் வந்து ஒத்துவே போறது இல்லை. போன வருஷம் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, 66 நாள் ஷெட்யூல் போட்டு கொடுத்தாச்சு, மேட்ச் நடந்துச்சு, 58 மேட்ச் நடந்து போச்சு, இன்னும் 8 மேட்ச் தான் நடக்கணும். அந்த நேரத்தில் இந்த ஏசியன் அத்லெட்டிக் மீட் காரணம் காட்டி திடீர்னு மேட்ச் 8 மேட்ச் ஸ்டாப் பண்ணிட்டு கிரவுண்ட்ல பள்ளம் தோன்றாங்க. அது அபிஷியல் பார்க்கிறேன் சார், நான் போனேன் சார், அவர் சேர் வெளியே போய்கிறாருன்னு அபிஷியல் சொல்றாரு, அசோசியேஷனுடைய அடா கமிட்டி கன்வீனர் சொல்றாரு. நாங்க போய் சார் எங்களுக்கு வேலை ஆர்டர், நாங்கள் டெண்டர் எடுத்ததுன்னு அந்த கான்ட்ராக்ட்காரன் ஸ்டேட் பலன் பண்றோம். அப்ப இந்த தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட் யுவராஜ் வந்து எனக்கு கூப்பிட்டாரு.
போனா வேலை நடக்குது. உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலா அவங்க போலீஸ் ஆஸ் பர் ரூல் பிரகாரம் வந்து எங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்மன் ராஜாராம் ஐஏஎஸ் அவருக்கு தெரிஞ்சு ஏன் நிறுத்தினாங்க அதை பாருங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சேர்மனுக்கே தெரியல. இந்த அபிஷியல் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. 8 மேட்ச் நிறுத்திட்டு முடிய போது நல்ல ஸ்டேஜில் போயிருக்கு. பாயிண்ட் 20, 22, 23 நெக்கா மூணுல போயிருக்கு லீக்கு. அதாவது எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம நிறுத்துறோம், மேட்ச் வந்து போஸ்ட்போன் பண்றோம். ஏன்னா இவன் அவனை மதிக்கிறதுல அவன் இவனை மதிக்கிறது இல்லை. இதான் உண்மை. கவர்மெண்ட் நேரத்து கூட சிஎம் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் எல்லாத்துக்கும் ரெனோவேஷன் ஒர்க்குக்கு ஆனால் படிக்கிறாங்க. சேர மாதம் அதை மாதம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. எல்லாம் இருக்குது. கட்டமைப்பு எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுது. இன்னும் பண்ணதே இருக்குது. திருப்பதி ஆட்சி ஸ்டேடியம் கூட பண்றாங்க. ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் பண்றாங்க. மதுரையில இருந்து ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க சார். சொல்லுங்க ராஜமாணிக்கம். ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்னுடைய பேர் வந்து ராஜமாணிக்கம். நான் ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர். 40 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் ஃபைனல் கோல் கீப்பர். 40 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் டிராபி கோல் கீப்பரா சார்? சந்திரசேகர் சார். சொல்லுங்க சார். ராஜமாணிக்கம் சார் சொல்லுங்க. கோல் கீப்பரா இருந்தேன். ஐசிஎஃப்ல இருந்தேன். அவருக்கு மூர்த்திக்கு நல்லா தெரியும், பக்கத்துல இருக்கிறவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய கேள்விகளை மற்றும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க சார். பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களுடைய கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சார் உங்களுடைய டிவி வால்யூம் ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்தது. கோச்சஸும் ஸ்டாண்டர்ட் இருந்தது. பிளேயர்ஸ்டையும் நல்ல ஸ்டாண்டர்ட் இருந்தது. சார் உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு போன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாயாலே சொல்லிட்டீங்க வேசாப்பாடி இந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி இருந்தப்போ நாங்க நேஷனல்ஸ் ஆடுறப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அதிக பிளேயர்ஸ் சந்தோஷ் டிராபி கொடுத்தோம். இப்போல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பிளேயர்ஸ் சப்ளை பண்றது நின்று போச்சு. ஏன் காரணம் என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பிளேயர்ஸுக்கான எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஸ்பான்சர் கிடைக்கலன்றதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கு. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா நீங்க கொஞ்சம் மன வருத்தப்படாம கேளுங்க. இப்ப விஜயன் ஒரு இந்தியன் பிளேயர். அவர் வந்து நோபல் அகாடமின்னு சிதம்பரத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்போ வந்து 3 பிளேயரை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து பெங்களூருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பிளேயர் வந்து சென்சஸ் திருச்சியில தான் படிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நாங்க சவுத் சைட்ல இருந்து போறப்போ சில காரணங்களுக்காக நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். உருவாக்காம இல்ல, மூர்த்திக்கு நல்லாவே தெரியும் நோபல் அகாடமின்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஸ்பான்சர் இல்லாமே நாங்களே அரிசி சமைச்சு நானே அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். நான் ஆடின பிற்பாடு 2012 தான் இப்போ பைனல்ஸ் வந்திருக்கு டீம். அது ரன்னர்ஸ் தான் ஈக்குவல் தான் பண்ணிருக்காங்க, பீட் பண்ணல. அன்னைக்கு இருந்த நேரு ஸ்டேடியத்துல விளையாட்டு பார்த்தவங்க பூரா போட்டர்ஸ் இதே மூர்த்தி எல்லாம் ஆர்வமா டிக்கெட் இருக்கிறவங்க பாச பண்ண மேட்ச் பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. எந்த நேரம் என்ன ஆகுது, இப்பெல்லாம் ஸ்லோ ஃபுட்பால் ஆயிடுச்சு. கோச்சஸ மதிக்கிறது இல்ல. ஏதாவது கோச்சஸ வந்து ஏதாவது சொல்லிட்டா வர்றது இல்ல. அவர் சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம மூர்த்தி சார் கிட்டே கேட்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப சந்தோஷம். 40 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் டிராபி பிளேயர் பேசியிருந்தாரு. நான் சொன்ன 72 கோவா நேஷனல் கடைசி சில நிமிடங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பதிவுகளை மட்டும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். 72 சந்தோஷ் டிராபில இவர் தான் கோல் கீப்பர். ராஜமாணிக்கம் தான். அவர் சரி தன்னுடைய சொத்தெல்லாம் கூட ஃபுட்பாலுக்காக வந்து தியாகம் பண்ணிருக்காரு. என்ன சொல்றேன்னா, கால்பந்து பயிற்சியாளர் எல்லாம் மதிக்கிறது இல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பயிற்சியாளர் இருக்கிற அவருடைய டீம் செலக்ஷனே இல்லாத போது அவரு பயிற்சியாளர் வந்து செலக்ட் பண்ணல. அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல பிளேயர்லாம் இவர் கூட இந்த மதுரையில இருந்து ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் ஆகி தான் சந்தோஷ் வந்தாரு. அப்ப அவர் கூட ரத்னன் ஒரு பிளேயர் ஆனாரு, டாப் ஸ்கோரர். அவரு
தமிழ்நாடு கடைசியா இன்றைய காலகட்ட சூழ்நிலையில அதுவும் 2014ஆம் ஆண்டு போயிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிற டெக்னாலஜிக்கும் இப்ப வெளிநாட்டுல ஒரு சின்ன கால் திருப்பறதுக்கு எந்த அளவுக்கு பவர் பஞ்ச் போயிட்டு இருக்கோம், அவங்களோட டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த மாற்றம் வந்து எதனால முக்கியமா இருக்கு? அசோசியேஷன் முயற்சிகள் எடுக்கணுமா இல்ல வேற என்ன மாதிரி மாற்றங்கள்? முயற்சி எடுத்து மேஜர் ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி நம்மளுடைய ஸ்டாண்டர்டை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். சார் உங்களுடைய கருத்து? அசோசியேஷன் முயற்சி எடுக்கிறதோட மாணவர்களும் அவங்க வழியை தாங்கிறதுக்கோ, அவர் சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட்ன்றது கோச்சுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள ரெஸ்பெக்ட்ன்றது முதல்ல நாங்களாம் கோச்சுன்னா கடவுளை பார்க்குற மாதிரி பயப்படும், ஏன்னா குரு. இப்போ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு ஏன் குறைஞ்சதுன்னா கோச்சஸோட ஸ்டாண்டர்ட் இல்லை. இப்போ அவர் மாதிரி ராஜமாணிக்க மாதிரி பெரிய கோச்சஸ் இருப்பாங்க, பட் கோச்சஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு சாதாரண லெவல்ல இருக்கிறவங்க இல்ல வாலிபாலுக்கே சம்பந்தம் இல்லாத கோச்சஸ் இருக்கிறதுனால அவனுக்கு அது மேல ரெஸ்பெக்ட் வர மாட்டேங்குது. அதே நான் கோச் எடுத்தா எனக்கு கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தபடியா ஒரு காலர் இருக்காரு. ரமேஷ், உங்களுடைய கேள்வி வந்து சீக்கிரமா பதிவு பண்ணுங்க. ரமேஷ் ரமேஷ் சொல்லுங்க. சொல்லுங்க ரமேஷ். பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீரருமே பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க இருந்தா தேர்வு பண்றாங்க. அதே வந்து ஒரு மாநிலத்திலயோ ஒரு உலக லெவலையும் பார்க்கும்போது ஒரு தொழிலதிபர்களும் மற்ற ஒரு அரசியல் பெருந்தலைவர்கள் மட்டும்தான் ஒரு வீரர் தேர்வு செய்யறாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய பாத்தீங்கன்னாவே தன்ராஜ் பிள்ளை அவர்கள், பிடி உஷா இப்படி போன்ற முன்னணி வீரர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இதுவரைக்கும் கொடுக்கல ஒரு மற்ற விளையாட்டுத் துறையில். ஆனா இதே பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா சச்சின் தெண்டுல்கர், அஸ்வின் இது போன்ற ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முன்னேறி, அதுவும் பாத்தீங்கன்னா பண ரீதியாக. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை வந்து நிச்சயமா புரியுது. அதாவது சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நிறைய ஊக்கம் கிடைக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. ஒரு குறுகிய நேரத்துல நீங்க 2 பேரும் வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த மாதிரியான போதிய தேவைகள் தேவை அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி செயல்கள் வந்து செய்யலாம் அப்படின்றது ஆலோசனை போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அசோசியேஷன் முக்கிய பங்கு வலிப்பு இருக்கணும் விளையாட்டு வீரர்களுக்கு. வெறும் வார்த்தைகளால சீனா வந்து அடுத்த ஒலிம்பிக்ல இவ்வளவு மெடல் அடிச்சா இந்தியா இந்த மெடல் அடிக்கும் வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதற்கான கடின உழைப்புகள் நிறையவே இருக்கு. அந்த முயற்சிகளை நிச்சயம் எந்தெந்த விளையாட்டு அசோசியேஷன் முறையான முயற்சிகளை இதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. மீண்டும் இணைகிறோம் பல செய்திகளுடன். இது விடை தருகிறேன்.